இருக்காதான்ற கேள்வி வரைக்கும் வந்துருச்சு. ஆரம்ப நிலையிலிருந்து ஒரே நிலை, நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம். எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நாங்கள் கூட்டணியில் இல்லை விலகுறோம் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தரப்புலேருந்துமே வரல. தேசிய ஜனநாயக கூட்டணி யாருக்காக காத்திருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, அதில் எங்களுடைய முதல்வர் கேண்டிடேட்டாக ஐயா எடப்பாடியார் அவர்களை நாங்கள் அறிவிச்சோம். முதலமைச்சர் எடப்பாடியார், மற்ற அமைச்சரவையில் இருக்கிறது அதிமுக காரங்க தானா, அல்லது நீங்க சொல்ற அந்த பல வண்ணம் அப்படின்ற மாதிரி பல கட்சிகள்லேருந்து அமைச்சர்கள் வருவாங்களா? எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நாங்கள் ஆட்சியை அமைக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸ் கிடையாது. நாங்கள் திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு ஒத்துக்கொண்டு தங்களுடைய சுயத்தன்மை இழந்து விட்டார்களோ, பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. காங்கிரஸ் இன்றைக்கு சிதைந்து போனதற்கு காரணம், தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்ததற்கு காரணம் வணக்கம், இது வாரம் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று இறுதியாகுமா என்ற கேள்வி முக்கியமான கேள்வியாக எழுந்து நிற்கிறது. இது சார்ந்த பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்ற சந்தேகத்தை எழுப்பி வருகிறார்கள். அதே நிலையில் இங்கு அதிமுக பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு தொடங்கவில்லை என்பதை திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வருகிறார்கள். இதற்கிடையில் எந்த தேசிய கட்சி இந்த கூட்டணி சார்ந்த விவகாரத்திலோ அல்லது தொகுதி பங்கீடு சார்ந்த விஷயங்களிலோ முந்துகிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் எழுகின்றன. இவற்றை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய வாரம் விவாதம் நடைபெற இருக்கிறது. இதில் காங்கிரசிலிருந்து திரு சிவராஜசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று பாஜகவிலிருந்து திரு இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதலில் திரு சிவராஜசேகரன், இன்னைக்கு இறுதி ஆகிடுமா கூட்டணி? உறுதியாக இன்றைக்கு மாலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேற்பார்வையாளராக இருக்கிற கிரீஷோடுங்கிறவர்கள் இன்றைக்கி வர்றாங்க. உறுதியாக இன்றைக்கு ஒரு சுமூக நிலை எட்டி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி இன்றைக்கு உறுதியாகும், இறுதியாகும். மக்கள் எதிர்பார்த்தபடி, தொண்டர்கள் எதிர்பார்த்தபடி இது ஒரு வெற்றி கூட்டணி இந்த தேர்தலிலும் தொடரும். அதான் அந்த 20 வருஷமா தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் போதெல்லாம் கொள்கை கூட்டணி அப்படின்னு பல பெருமைகள் பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு கூட்டணி உறுதி ஆயிடுமா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய நிலை ஏன் வந்தது? இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு தேர்தல் கூட்டணி என்று வரும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் ஒவ்வொரு தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அடிப்படையில் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக இடம் வேண்டும் என்று அந்த ஆசை கொள்வது, அந்த விருப்பத்தை தெரிவிப்பதுன்றது கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு இந்த முறை கூடுதலாக இடம் ஒதுக்குங்கள்னு கேட்கிற நிலையில தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அதே எத்தனை எண்ணிக்கையில் இந்த கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிய போகுதுன்ற கேள்விதான் வரும். ஆனா கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற கேள்வி வரைக்கும் வந்துருச்சு. அதான் இல்லை, அதில் மீடியாக்கள், ஊடகங்களுடைய பிரச்சாரங்கள் தான் அதிகமாக இருந்ததே தவிர ஆரம்ப நிலையிலிருந்து ஒரே நிலை, நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் உறுதியாக தொடர்போம் அப்படின்றத எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நாங்கள் கூட்டணியில் இல்லை விலகுறோம் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தரப்புலேருந்துமே வரல. இது மீடியாக்களும் உருவாக்கிய பிம்பமே தவிர எங்கள் கூட்டணி எங்கள் கூட்டணி அது உறுதியாகத்தான் இருந்தது. பிம்பம்னு சொல்றது எதை அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் போட்டதும், கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தையும், பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய பேச்சிலையும் பதிவிலையும் சொன்ன விஷயங்களை தான் மீடியா செய்தியாக்குனாங்க. அதை பிம்பம், உருவாக்கப்பட்ட பிம்பம்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது கட்சியில் அவர்களெல்லாம் ஒரு கட்சியினுடைய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இருந்தாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கிறார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை இருக்கிறது, ஒரு மேற்பார்வையாளர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர்கள் சொல்கிற கருத்து தான் ஒரு இறுதியான கருத்தை தவிர இதில் அவரவர்கள் கொள்ளுகிற கருத்துக்களுக்கு அந்த அளவில் அவரவர் சொந்த கருத்து அப்படின்னு சொல்கிற நிலை தான் இருந்ததே தவிர கட்சியினுடைய உறுதியான கருத்துன்றது இந்த கூட்டணி தொடர்கிறது. மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் வேணுமானால் நீங்கள் சொல்கிறது பொருந்தலாம். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய கிரீஷ் சோடங்கரும் அப்படியான கருத்தை சொன்னார் என்பதுதான் கூட்டணி இருக்கா இல்லையான்ற கேள்வி வரைக்கும் போனதுக்கான காரணங்கிறத நீங்க மறுக்க முடியுமா? தேர்தலில் அவங்க கூட்டணி பேசுகிற அந்த குழுவினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அவர் தான் உள்ளே போனார், அவர் தான் பேசினார், அவருடைய கருத்தை அவர் வெளியிடுகிறார். கட்சியினுடைய கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும் அப்படின்றது தான். இவர் கருத்தை அங்கே போய் சொல்லுவார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். ஸோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை இன்றைக்கு இந்த கூட்டணி தொடரும் என்கிற முடிவை நோக்கி தான் இப்போ வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த வெற்றி கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்ன்றது தான் இன்றைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை. இதில் வேற எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, திரு இப்ராஹிம், இப்போ இங்க கூட்டணியில
ஒரு குழு அமைச்சிட்டு காங்கிரஸ் பல நாட்களாக காத்துட்டு இருக்காங்க, கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற சூழலே ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இப்போ இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி யாருக்காக காத்திருக்கு? வணக்கம், அனைவருக்கும் ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். வண்ணமயமான கொடிகளை எப்படி வீசி கொண்டாடுகிறார்களோ அதுபோன்று வரக்கூடிய 2026 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வண்ணமயமான ஒரு தமிழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காங்கிரஸ் படக்கூடிய அவமானங்களும் இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. பல வண்ணங்கள் அப்படின்னும் போதும் என்டிஏ ஆட்சி அப்படின்னும் போதும் இங்கேயும் அதே கேள்வி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. என்டிஏ ஆட்சி தானா, அதிமுக ஆட்சி இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி. அதில் எங்களுடைய முதல்வர் கேண்டிடேட்டாக ஐயா எடப்பாடியார் அவர்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடியார், மற்ற அமைச்சரவையில் இருக்கிறது அதிமுக காரங்க தானா, அல்லது நீங்க சொல்ற அந்த பல வண்ணம் அப்படின்ற மாதிரி பல கட்சிகள்லேருந்து அமைச்சர்கள் வருவாங்களா? எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நாங்கள் ஆட்சியை அமைக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் கிடையாது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலும் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எப்பொழுதுமே பிற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மனநிலையை காங்கிரஸ் எப்படி நினைத்து திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு ஒத்துக்கொண்டு தங்களுடைய சுயத்தன்மை இழந்து விட்டார்களோ, பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. எங்களுக்கு என்று இலக்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலும் ஆட்சி அமைப்பும் வருங்காலத்தில். இன்றைய சூழலில் திமுக என்கிற இந்த 4 ஆண்டு நாசகர சக்தியாக இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா வளங்களையும் சுரண்டி மக்கள் பெரிய அவதிக்குள்ளாக இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு கூட்டணியாக ஒன்று சேர்ந்து ஐயா எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும், அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இது கூட்டணிக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் கொள்கையை விடவே இல்லை, கொள்கையை விடவும் மாட்டோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற கட்சி. போகிற போக்கில் நாங்கள் இது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்களாக எங்களுடைய இன்றும் மறக்க முடியாத தலைவராக இருக்கிற ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களையோ பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய கனவுகளை ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் சொல்லலை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சி, அவர்கள் ஒரு பலத்தோடு இருக்கிறார்கள். சொல்ல முடியாது, காங்கிரஸ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். முரண் இருக்கு என்பதுதானே இந்த கூட்டணி பற்றிய விமர்சனம். கொள்கை முரண் என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக இணைந்ததா இல்லையா? கொள்கை அவர்களுக்கு வேறு, எங்களுக்கு வேறு. ஆனால் ஒரு பொது நலனுக்காக ஒன்று சேருவது என்ற அடிப்படையில் கொள்கையை நாங்கள் மாற்றலை, திமுகவும் மாற்றலை. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். காங்கிரஸ் தன்னுடைய தலைவர் கர்ம வீரர் காமராஜரை திமுக தோற்கடித்தது. அவரை தோற்கடிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்பது, காமராஜர் அவர்கள் நிறைய சொத்து சேர்த்து விட்டார், பொருளாதாரத்தை கொள்ளையடித்து விட்டார், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அது முரசொலியிலும் பதிவாகி இருக்கிறது. அப்படி கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்த, அவருக்கு கண்ணியம் செலுத்தாத, அவரை மிகப்பெரிய அளவிற்கு போற்றாத திமுகவை வெறும் தேர்தல் வெற்றி என்ற லாபத்திற்காக காங்கிரஸ் திமுகவின் மீது சவாரி ஏறக்கூடியதற்காக, அது மட்டும் வேற என்ன இருக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோடு எப்படி ஒப்பிடுவீங்க? கூட்டணி இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்றத அதிகாரப்பூர்வமாகவே 2 கட்சி பிரதிநிதிகளும் சொல்றாங்க. மோடியா லேடியா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டாங்க. அவங்க கூட தான் பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. அப்ப தேர்தலுக்கான கூட்டணி தானே இதுவும்? நான் சொல்லுவதை நீங்க இன்னும் கூட புரியல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படும். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. இப்போது 2 பேரும் நாங்கள் ஒன்றிணைகிறோம். சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியின் முன்னோர்கள் சிந்தித்த, எங்கள் கட்சியினுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும், எதையெல்லாம் இந்த பாரதத்தில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அதிமுகவோடு ஒப்பிட்டு நாங்கள் பேசுவோம்னு பேச மாட்டோம். ஏன்னா எங்கள் இலக்கு, எங்கள் சித்தாந்தம் என்பது தனித்துவமானது. அதனால தான் பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்கிறோம். நாங்கள் மற்ற பார்ட்டிகள் மாதிரி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் இன்றைக்கு சிதைந்து போனதற்கு காரணம், தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்ததற்கு காரணம், திமுகவை விட்டு வெளியே வந்தால் செல்லா காசாக சட்டமன்றத்துக்குள்ள காங்கிரஸ் ஒரு உறுப்பினர் கூட வர முடியாதுன்னு திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சொன்ன பிறகும் அவமானப்பட்டு மீண்டும் அதே கூட்டணியில் தொடர்வதற்கு பேரம் பேசுகிற இந்த கேவலமான நிலையை பாஜக ஒருபோதும் செய்யாது, செய்ய மாட்டோம். ஏன்னா
நாங்கள் இலக்கில் தெளிவா இருக்கோம். எங்களுக்கு நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை தவிர காங்கிரஸை மாதிரி பிறருடைய முதுகில் ஏற்றுக்கொண்டு அவமானங்களை தாங்குவது என்பது பிஜேபி வரலாற்றில் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்ன கருத்துக்கு என்னோட கருத்துக்கு அதாவது சகோதரர் சொன்னார், நான் வண்ணமயமான அதாவது வண்ணமயமான கட்சிகள் இணைஞ்சிருக்கோம். வண்ணமயமான கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எண்ணம் மையமான கட்சிகள் இங்கே இருக்குது. எங்களுடைய எண்ணம் ஒன்று தான். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில், மதவாத சக்தியை வேறுபதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய சித்தாந்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பது தான். இன்றைக்கு அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, அது ஒரு கொள்ளை கூட்டணி. அவர்கள் குற்றவாளிகளை இணைத்துக்கொண்டு, ஊழல் புகாருக்கு ஆளானவர்களை இணைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், அச்சுறுத்தி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள் பல பேர் அவர்களை விட்டு வெளியே மீண்டும் மீண்டும் இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் தான் சேர விருப்பம் தெரிவிக்கிறார்களே தவிர யாரும் அவர்களோடு அணி சேர தயாராகவில்லை. ஏன்னா அவங்களோட கடந்த கால நடைமுறை அப்படி. எனவே எங்களை குறை சொல்வதற்கு, எங்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு எங்களை பொறுத்தளவில் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி தான் சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். ஒரு மேடையை அமைப்பதிலேயே அவர்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஒரே மேடையிலேயே யார் ஆட்சி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அல்லது அதிமுக ஆட்சியா என்று இரு குரல்கள் ஒலிக்கின்றன. ஆக ஒரு இடத்திலேயே ஒற்றுமை இல்லாத, அவர்களிடம் ஒருவரை ஒருவர் நம்பிக்கை இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் சொல்றது போதும், அம்மா நாங்கள் மோடியோட கூட்டணி வச்சிருக்கோம்ன்றதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கன்னு சொல்கிற அவல நிலை ஒரு அணியில் இருக்கிற நிலை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒற்றுமை இல்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எங்க அந்த கூட்டணியில ஒற்றுமை இல்லைன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அந்த கூட்டணியில மேடையிலேயே நீங்க அதை பார்க்கலாம். அதாவது ஒரு ஆளுமை மிக்க கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அது ஒரு திராவிட இயக்கமாக அது அன்றைக்கு வலிமை வாய்ந்த தலைவர்கள், அன்றைக்கி எம்ஜிஆர் தலைமையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மையார் ஜெயலலிதா தலைமையில் அன்றைக்கு அவர்களுக்கு கூட்டணிக்காக எங்கே போய் பேசினார்கள்? அவர்கள் போயஸ் கார்டன் நிலத்தில் எத்தனை பேர் தவம் கடந்திருந்தாங்க? அவர் எளிதாக அவருக்கு சந்திக்க முடிந்ததா? இன்றைக்கி பார்த்தா அன்றைக்கி எடப்பாடியை பார்க்க பரிதாபமாக இருக்குது. ஒரு ஹோட்டலில் ஒரு டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வைத்துக்கொண்டு அங்கே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்க்கிற போது அதிமுக எந்த அளவிற்கு வலுவிழந்து போயிருக்கிறது, எந்த அளவிற்கு மக்களிடமிருந்து அவர்கள் விலகி செல்கிறார்கள். தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக, லஞ்ச லாவண்யத்திலே வழக்குகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு மண்டியிட்டு இப்படி இருக்கிறார்களே பாரதிய ஜனதா கட்சியிடம் என்கிற அவர்களை பார்த்து பரிதாபம் ஏற்படுகிறதே தவிர மட்டும் வச்சுட்டு அவங்க அதை ஜனநாயக பூர்வமான ஒரு விஷயமா அதை அணுகிட முடியாதா? அதுவே ஒரு ஒரு அதுக்கு அவருன்ற ஒரு தலைமை பண்போட தான் அவர் இருக்கணும் ஒரு கூட்டணி கட்சியில தலைமையில இருக்கும்போது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள எதனால வர்றீங்க? அகில இந்திய அளவில் இன்றைக்கும் ஒரு வலிமையான கட்சி காங்கிரஸ் கட்சி, எல்லோருடையும் நம்பிக்கையை பெற்ற ஒரு பேர் இயக்கம். காங்கிரஸை பொறுத்தளவில் அது ஒரு பேர் இயக்கம். எங்களை எதிர்த்து, எங்களிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த தந்தை பெரியார் வெளியே சென்று எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுகிற போது கூட எங்களை பேரியக்கம் என்று தான் சொல்வார், பேரியக்கத்துக்காரன் என்று தான் எங்களை விமர்சிப்பாரே தவிர அந்த அளவிற்கு காங்கிரஸுக்கு என்று ஒரு வலிமையான ஒரு பாரம்பரியமான வாக்கு வங்கிகள் அகில இந்திய அளவில் இருக்கிறது, தமிழகத்திலும் இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு, கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு போர்வாள்களை உருவாக்கி அங்கே இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, அங்கே அணி சேர்ந்திருக்கிற இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இது போன்ற கூட்டணி கட்சிகள், இவர்களெல்லாம் அவர்கள் கொள்கை அளவிலே தெளிவாக வலிமையாக உணர்ந்தவர்கள். இன்றைக்கு கூடுதலாக பலர் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் தலைமை தாங்கி வழிநடத்துகிற ஒரு ஆற்றல் மிக்க வல்லமை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில எல்லாரும் அவர்கிட்ட சேர்றாங்க. ஆனால் எடப்பாடியுடைய பலம் என்ன? எடப்பாடியை சேர்ந்து யார் போய் சேர்ந்தாங்க? பாஜகவும் இவ்வளவு கொள்கை முரணோட களத்துக்கு போறாங்க, அங்க கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை ஏற்பட்டுரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனா இங்க தொகுதி பங்கீட்டுல பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது கூட்டணி இருக்குமா இருக்காதா என்ற கேள்விகளுக்கிடையே இந்த கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி ஆகிற பட்சத்துல அங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கும், என்ன ஒற்றுமை இருக்கும்? தேர்தல் என்று வருகிற போது, களம் என்று வருகிற போது, தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து அவருடைய வேகமும் பாய்ச்சலும் வேறு விதமாக இருக்கும். அவர் கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட கூட்டணி,
கட்டமைப்பான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அப்படி இருக்கும்போது தேர்தல் களத்தில் எங்களுடைய பாணி வந்து நிச்சயமாக மக்களிடத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு செய்த திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் சொல்லி எங்களுடைய கொள்கைகளெல்லாம் முன்னிறுத்தி இவர்களை பற்றிய இவர்களுடைய கடந்த கால தமிழினத்திற்கு செய்த துரோகத்தை எல்லாம் அவர்களிடத்தில் வெளிக்காட்டுகிற அளவிற்கு எங்களுடைய பிரச்சாரம் இன்னும் வீரியமாக அமையுமே தவிர இவர்களை பொறுத்தளவில் கடந்த தேர்தலில் நாங்கள் அவர்களோடு கூட்டணி வைத்தால் தான் தோல்த்து போனோம், அவர்களோடு கூட்டணி வைத்ததால் எங்களுக்கு ஓட்டு விழவில்லை என்றெல்லாம் ஒருவரை ஒருவர் கால்வாரி கொள்கிற அவநம்பிக்கையோடு அலைகிற கூட்டணிகள் நாங்கள் அல்ல. சரி, ஓகே, நம்ம பேசுவோம். திரு இப்ராஹிம், இந்த அமைச்சரவையில் யார் இடம்பெறுவாங்க அல்லது இது கூட்டணி ஆட்சியா, இந்த விஷயங்கள்னால தான் தொகுதி பங்கீடு தாமதமாகுதாங்க. அவர் பேசும் பொழுது என்ன சொன்னார்னா, பாரதிய ஜனதா கட்சி மீது சில குற்றச்சாட்டு வச்சார். பாஜக ஒரு மதவாத கட்சின்னு சொன்னார், ஊழல் செய்யறோன்னு சொன்னார். இது ரெண்டுமே ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். முதல் விஷயம், மதவாதம்னா எதுங்க? ஒரு மதத்தை ஆதரித்து பிற மதங்களை ஏற்புடையாமல் இருப்பதற்கு பேர் தான் மதவாதமே தவிர சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு பிரதமர் சொல்கிறார்ல, இது எப்படி மதவாதமாகும்? இப்போது என்னை எடுத்துங்க உதாரணம். நான் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிறேன். சிறுபான்மை சமூகத்துக்கான அடையாளமாக தமிழகத்திலும் தேசம் முழுக்க பணியாற்றிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஹோலி பண்டிகை என்பது இஸ்லாமியர்களுக்கான பண்டிகை இல்லை, அது ஜெயின் சமூகமும் இன்னும் பல வடமாநில மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த வண்ணமயமான பண்டிகையில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம். ஏன்னா பண்டிகைகளை பொறுத்தவரை, மகிழ்ச்சியை பொறுத்தவரை எல்லோரும் இணைந்து 140 கோடி மக்களும் ஒரு தாய் மக்களாக இருக்க வேண்டும்னு எங்களுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் சொல்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டாடுறோம். இது மதவாதம் சொன்னா ஏற்புடையதா? இல்ல. நான் முடிச்சுக்கிறேன். இல்ல, எனக்கு கருத்தையும் சொல்ல விட மாட்டீங்க. அவர் சொன்ன அவ்வளவு நேரம் கேட்குறீங்க. இது ஒரு கான்ட்ரோவர்சியலான விஷயம் இல்லங்க. அதுவும் குறுக்கு கேள்வி கேட்கறேன், நானும் உங்களுக்கு குறுக்கு கேள்வி கேட்கறேன். சரி, இல்ல, அந்த இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. திரு இப்ராஹிம்க்கு தமிழக பாஜகல கொடுக்கப்பட்ட இடம், மத்திய அமைச்சரவையில அப்படியான ஒரு இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பா நான் சொல்றேங்க. அப்போ ஒரு மதவாதம் என்பதற்கு நீங்க பாஜகவை சொல்லவே முடியாது. நான் ஒரு இஸ்லாமியன். இன்றைக்கி நான் வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடுறேன். பொங்கல் விழாவில் போய் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து சொந்தங்களோட பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். அதே போன்று எங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இந்து பண்டிகை தாங்க, அது வந்து இஸ்லாமிய பண்டிகை கிடையாது. தமிழர் பண்டிகை என்பதை விட தமிழர் பண்டிகை. எப்படிங்க சூரியனை வணங்கித்தான் பொங்கல் கொண்டாடுறோம். இஸ்லாமியர்கள் சூரியனை வணங்குவோமா? கிடையாது, வணங்க மாட்டோம். அது எப்படி நாங்கள் வந்து ஒரு இந்து பண்டிகையை காப்பி அடிக்கணும்? நாங்கள் என் தொப்புள் கொடி உறவுகள் கொண்டாடுகிறார்கள், அந்த மகிழ்ச்சியில் நான் போய் செலிப்ரேட் பண்ணுறேன். இன்றைக்கு ஹோலி கொண்டாடுறாங்க, நான் போய் செலிப்ரேட் பண்ணுறேன்னா அதுதான் உண்மைத்தன்மையை தவிர பொங்கல் என்பது இந்து பண்டிகை, அவர்கள் கொண்டாடும் பொழுது நான் போயிட்டு இது எங்கள் பண்டிகைன்னு சொன்னால் நான் எப்படி சூரியனை வணங்குவேன்? நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்க மாட்டோம். தமிழர்களுக்கு பொதுவான பண்டிகை. நானும் தமிழன் தாங்க, நான் இந்த மண்ணில் பிறந்தவன், பூர்வகுடி மக்களில் ஒருவன். நான் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இந்துக்களுடைய பண்டிகையை என்னுடைய பண்டிகை என்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் நல்லிணக்கம் கிடையாது. நல்லிணக்கம்னா தமிழ்நாட்டை தப்பா சொல்லிக்கிறது நீங்க ஃபாலோ பண்றீங்க. விவசாயிகள் அந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. ஏங்க நான் கேட்குறேங்க, இல்லை நான் கேட்குறேன், ஸ்டாலின் ஐயா அவர்கள் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு தொப்பி போடுறாரு, சரியா? அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடத்தில் போகிற திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் பெருமைப்படுறான்னு சொல்கிறாரு. இது உங்களுக்கு மத நல்லிணக்கமாக தெரியுதா? வேலூர் இப்ராஹிம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன், நான் என்னுடைய அடையாளத்தோடு இருந்து கொண்டு ஒரு இஸ்லாமியனாக இப்போ ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு வரேன். அதே மாதிரி இந்துக்களுடைய பண்டிகையாக இருக்கிற பொங்கல் விழாவோ தீபாவளியோ அவர்களோட மகிழ்ச்சி போய் கொண்டாடி இதை செய்யறேன். இதுக்கு பேரு நல்லிணக்கம். நல்லிணக்கத்துக்கு முதல்ல விஷயம் புரிஞ்சுக்க, தயவு செய்து எனக்கு கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. எனக்கு கருத்தையே நீங்க விவாதம் தான் பண்ண முடியும். உங்களை பேச அவர் பண்ணலாங்க, நீங்களே என்கிட்ட விவாதம் பண்ணி இல்ல சார், நான் கேள்விகளை நடுவுல குறுக்கு கேள்விகள் கேட்கதா சார் செய்வேன். ஒரு கேள்வியே முடியல, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நான் சொல்றேன். நல்லிணக்கத்துக்கு அளவுகள் அதையே பேச விட மாட்டேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல நல்லிணக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இன்னொரு மதத்தினரை போன்று நான் காப்பி அடிப்பதற்கு பேரோ அவங்க சடங்கு சம்பிரதாயத்தை செய்யறது பேரோ நல்லிணக்கம் இல்லை. நான் போய் கோவிலில் நின்று குங்குமம் பொட்டு வச்சு திருநீர் பூசிக்கிட்டு இதுக்கு பேர் மத நல்லிணக்கம், அது நல்லிணக்கம் கிடையாது. நான் இஸ்லாமியனா இருந்து கொண்டு என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரு நல்லிணக்கத்தை, உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற மலையில தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் என்று சொல்வதால் நானும் கூட போய் நின்று ஆமா என்னுடைய சகோதரர்களுடைய இந்து சொந்தங்களுடைய உரிமைக்காக போராடுறேன்னா அதுக்கு பேர் நல்லிணக்கம். நான் வந்து நல்லிணக்கம் பேசிக்கிட்டு
பிறகு நான் வந்து இது முஸ்லீம் லீக்ல போய் என்ன பண்ணாங்க, அந்த நல்லிணக்கத்தை உடைப்பது மாதிரி அங்க போய் பிரியாணி சாப்பிடுறாங்க புனித மிக்க மலையில. இது தேவையற்ற சர்ச்சை. இப்போ நீங்க மதவாதம்னா எது? அவர் தானங்க சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? மதவாதம்ன்றாரு. இரண்டாவது வர மதவாதம் என்பதை இப்ப மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. காங்கிரஸ் மதவாதத்தை பற்றி பேசுவதற்கு யோகியதே கிடையாது திமுக இல்ல. ஏன்னா அவர்கள் இன்னொரு மதத்தினிடத்துல போய் நான் கிறிஸ்துவனாகவே மாறிவிட்டேன் சொல்றாரு. ரெண்டாவது ஊழல். அவர் சொல்ற பதில் சொல்லணும்ல. இல்ல நான் தானே அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்ப நீங்க ஊழலுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் என்ன ஊழல் செய்தது என்பதை நீங்க பேசுங்க, நான் சும்மா இருக்கிறேன். அவர் பிஜேபி ஊழல் செய்துன்னு சொல்றாரு, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? டிபேட் பண்ணிட்டே இருக்கீங்க. இல்லங்க அவர் சொன்ன குற்றச்சாட்டு அவருடைய கருத்துக்கே நான் சொல்றேன். இல்லங்க அவர் ஊழல் செய்தார் ஒரு ஐயா ஊழல் செய்தார் சொன்னார்ல, அதுக்கு அப்ப நீங்க பதில் சொல்லுங்க, நான் சும்மா இருக்கிறேன். நீங்களும் சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். நான் சொல்றேங்க, ஊழலற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி நாங்க பெருமையா சொல்றோம். கடந்த காலத்தில் போபர்ஸ் ஊழல், அதே போன்று காங்கிரசுடைய பிரதமர்கள் எல்லோரும் ஊழல் வழக்குல எல்லோரும் பார்க்கிறோம். அதே மாதிரி முடிச்சுக்கிறேன், நீங்க பேசும்போது அமைதியா இருந்த குறுக்கிடவே இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் பிரதமர்கள் எல்லோரும் ஊழலில் சிக்கிய வளரல நம்ம பார்த்திருக்கோம். காங்கிரஸ் அமைச்சர்கள் அத்தனை அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் இருக்கு. நான் சேலஞ்ச் பண்றேன், இப்போ ஐயா காங்கிரஸ்ல இருந்து சொல்லட்டும், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஊழல் செய்தார் ஒன்னு சொல்லுங்க. மத்திய அமைச்சர்களுக்கு அத்தனை அமைச்சர்களின் சேலஞ்சில நாங்க வைக்கிறோம். ஒரே ஒரு அமைச்சர் இந்த ஊழலில் ஈடுபட்டார் ஒன்னு சொல்லுங்க. முடியாது. ஆனா காங்கிரஸ் 100 சொல்லலாம், திமுகவில் 100 சொல்லலாம். அமைச்சர் பொன்முடியில இருந்து, அமைச்சர் கே என் நேருல இருந்து, அமைச்சர் ரகுபதியில இருந்து, கீதா ஜீவன்ல இருந்து அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் பிணையில வெளியே இருக்கிறாங்க. எப்ப வேணாலும் ஜெயில் கம்பி என்ன போறாங்க. இவர்கள் ஊழலை பத்தி பேசலாமா? ஏதாவது தயக்கம் இருக்கா சார்? இப்போ நான் வரேன். அதனால ஊழலை பற்றியும் மதவாதத்தை பற்றியும் காங்கிரஸ் திமுக பேசுற யோகியதை கிடையாது. முஸ்லீம் லீக் என்ற தேசத்தை சுக்குநூறா வளர்ச்சி பாகிஸ்தான் உருவாக்கியவர்களை கூட்டணியில் வச்சிருக்காங்க. இப்ப வரங்க தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் தலைவராக இருக்கிற ஐயா எடப்பாடியார் சொல்லிட்டார், தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் தொகுதி பங்கீடை பேசுவோம். அது வரைக்கும் சொன்ன வரைக்கும் நீங்க அதை ஏத்துக்கலையே சார். நாங்க திமுக சொல்றதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. அதிமுகவுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு பேசுவோமே தவிர திமுகன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திமுக கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் முன்வச்சாங்க சார். திமுக கூட்டணியில சண்டை போட்டுக்குவாங்க, காங்கிரஸ் தன்மானத்தை இழந்து போய் கூட்டணியில இருக்கும். 30 சீட்டு கூட இன்னைக்கு நிலைமை எப்படி போயிருச்சுன்னா 30 சீட்டு கூட தர முடியாத அளவிற்கு இன்றைக்கு காங்கிரஸுடைய பரிதாப நிலையை திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் தேதி அறிவிக்க உடனே அடுத்த கட்டமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை. அது வரைக்கும் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை தேர்தலில் எப்படி எதிர்நோக்குறது என்பதை எங்களுடைய காரியகர்த்தாக்களுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு எதிராக ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்கள் தமிழகம் முழுக்க 12,000க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள், ஒவ்வொரு பூத் லெவல்ல தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இன்றைக்கு திமுகவிற்கு எதிரான மிகப்பெரிய அலை இருக்கிறது. ஊழலில் புறையோடி போன திமுகவும் அதை அதன் தோளில் சுமந்து கொண்டு அல்லது இவர்கள் தோளில் சுமந்து கொண்டு இருக்கிற காங்கிரஸும் இந்த முறை காண போவாங்க. சரி, திரு சிவராஜசேகரன், இப்போ காங்கிரஸ் தனக்கு தேவையான இடங்களை பெறக்கூடிய முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாரு. உங்க பதில்? அதாவது அவர் டிவியேட் பண்ணிட்டு போனாரு, இருந்தாலும் அந்த கருத்தை நான் சொல்லணும். அதாவது மகாத்மா காந்தி, அதை நான் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தியடிகளை கோட்சே வந்து சுட்டுக் கொள்கிற போது முதல்ல வந்து வெளியில வந்த செய்தி என்னன்னா, அவர் கையிலே இருந்த பச்சை குத்தி பெயரை அந்த இடத்திலேயே RSS இந்த பயங்கரவாதிகள்லாம் அன்றைக்கே ஒற்றை இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிம் ஒரு தொப்பியை மாட்டிட்டு பிஜேபி சேர்ந்ததால் மட்டுமே பிஜேபி வந்து புனிதமாகி விடாது. என்ன ஆவணம் இருக்கு நீதிமன்றத்துல அப்படி ஏதாவது ஆவணம் இருக்கு? பொய் சொல்லக்கூடாது. ஒரு விவாதத்துல உட்கார்ந்து சும்மா பொய் சொல்லக்கூடாது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒரு பெரும் பொறுப்பு வந்து எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் வந்து அதில் அக்கறை கொள்றோம். அதை வந்து அவர் வேறு விதமா திருப்பி வழிபாடுகளோடு அவர்களுடைய விழாக்களோடு தொடர்படுத்துறார். அப்படி இல்லை. எங்களை பொறுத்தளவில் இந்தியா எல்லாருக்குமான நாடு. இது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் தலைமை தாங்கி நடத்தும் போது எல்லோருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய லட்சியம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம். அவர்கள் அப்படி இல்லை. அது என்னோட பதில். அடுத்து வந்து இவர் சொல்லிட்டு இருக்க பல விஷயங்கள்ல இப்போ நீங்கள் கேட்டீங்க,
அந்த கூட்டணி எப்படி நீங்கள் அமைக்க போகிறீங்க, எண்ணிக்கை எப்படி ஆரம்பமாகும், இன்னும் அவங்களிடம் இனிமே தான் கூத்தே இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியில் அப்பாவும் பிள்ளையும் ஒரே அணியில் போகிறாங்களா, அவரையும் ஒரு பக்கத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சார்ந்தவர் எடப்பாடியை அருள் சேலம் அருள் பார்த்துட்டு போயிருக்கிறார். ஸோ அது மாதிரி அங்கேயும் குழப்பங்கள் இருக்கிறது, அங்கேயும் எண்ணிக்கை தகராறு வரும். இனிமே தான் தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு அவர்களிடம் அடிப்படையிலேயே யாருடைய ஆட்சி என்று சொல்வதிலே பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு டிடிவி தினகரனை இன்னைக்கு கூட்டணியில் சேர்த்துருக்கிறாங்க. அவரை இனிமேல் எப்படி சமாளிக்க போகிறார்கள் அப்படின்றதுல இருக்கு. அதனால பல குழப்பங்கள் நிறைந்த கூட்டணி. அவர்கள் எல்லோருமே அவர்களாலே பழிவாங்கப்பட்டவர்கள். பாரதிய ஜனதா கட்சியால் சிறை வைக்கப்பட்ட டிடிவி தினகரன், பாரதிய ஜனதா கட்சியால் சிறை வைக்கப்பட்ட அதிமுக அமைச்சர்கள், இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு குழப்பம் எல்லாம் இருந்தாலும் இவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் கேள்வியா உங்கள்கிட்ட முன்வைத்தேன். காங்கிரஸ் தனக்கு தேவையான இடங்களை பெற முடியாத ஒரு சூழல்ல இன்னமும் நீடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த தேர்தல் இல்லை, இதற்கு முன்பு நடந்த தேர்தல் நாங்கள் 25 இடங்களை நாங்கள் பெறுகிற போதும் இதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்தது. அப்புறம் ஒரு சுமூக நிலைக்கு எட்டினாங்க. அதே போன்று அதற்கு முன்பு நடந்த தேர்தல் பேச்சுவார்த்தைகள்லையும் நடந்திருக்கு. எப்போதுமே கூட்டணியில் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது சீட்டு பகிர்வில் இந்த மாதிரியான சிக்கல்கள் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கும். அது இல்லாமல் உடனே இருக்காது கண்டிப்பாக. ஆனால் சுமூக முடிவை எட்டுவதில் இந்த அணி என்றைக்கும் முதன்மையாக இருந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை அழகாக கையாள்வதில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மிக அவர் என்ன சொல்கிறது, சிறந்த முறையில் வழிநடத்துகிறார். அவர்களை ஒருங்கிணைப்பதிலே சிறந்த முறையில் வழிநடத்துகிறார். அதுவும் புதிதாக வந்தவர்களை. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், காங்கிரஸ் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எங்களுடைய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் சிதம்பரம் அவர்கள், அவர் நேற்றைக்கு முதலமைச்சர் அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். அதே போன்று அகில இந்திய தலைமையோடும் அவர் பேசியிருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆலோசனையில தான் இந்த முடிவுக்கு நாங்கள் வரோம். சிதம்பரம் தலையிட வேண்டிய சூழல் எதனால வருது? அப்படி இல்லைங்க. அதாவது சிதம்பரம் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு இடங்களில் ஒரு முட்டுக்கட்டையோ அல்லது ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது தன்னுடைய அனுபவ ஆற்றலால் தனக்கு இருக்கிற அவருடைய ஒரு நீண்டகால ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு தலைவர் அவர் இருக்கிறார். அவர் நேரடியாக அவர் பேசுகிறார். இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசி 2 கட்சிகளுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக தன் கருத்துக்களை சொல்றாரு. கேள்வி என்ன வருது அப்படின்னா, அவங்களை கிரீஷ் சோடங்கராவும் சிதம்பரமாவும் மட்டும் பார்க்க முடியுமா, அல்லது ராகுல் காந்தி சோனியா காந்தியோட பிரதிநிதிகளா பார்க்க முடியுமா? இல்லை, கண்டிப்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய வழிகாட்டுதல், அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் அவர் சந்திக்க சென்றார். அவர்களுடைய அனுமதியோடு தான் அவர் போய் பேச போகிறாரு. அவர் பேசியதற்கு பிறகு தான் இந்த ஒரு சுமூக நிலையை எட்டியிருக்கிறது. இதில் ஒரு அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையை ஒரு 2 மாத காலமாக கூட்டணியை பற்றி பத்திரிகையில் செய்தியாக இருக்கட்டும், அவரவர் சொல்கிற கருத்துக்களாகட்டும், சில சங்கடங்கள் எல்லோர் மனதிலும் மக்களுக்குமே ஏற்பட்டது. இது ஒருவேளை இவர்கள் கூட்டணியில் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்கிற குழப்பம் நீங்கள் சொன்ன மாதிரியான சிக்கல்கள் இடத்தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தில் மக்கள் நம்பிக்கையோடு இருந்தாங்க. எந்த இடத்திலும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதிலே முனைப்பாக இருப்பார்கள், அந்த ஒரு கொள்கை புள்ளியிலே இவர்கள் ஒன்றிணைவார்கள் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது, கட்சி நிர்வாகிகளுக்கு இருந்தது, தொண்டர்களுக்கும் இருந்தது. அது திமுக கூட மட்டும் இல்ல, தாவேக்காவும் அந்த வாய்ப்பு இருக்கு, தாவேக்கா கூடவும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது அப்படின்ற எண்ணமும் மக்கள் கிட்ட உருவானது தானே. அதாவது தாவேக்கான்றது புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி இன்னும் தேர்தலிலே போட்டியிட்டு அவர்களுக்கான இது என்னன்றதை அவர்கள் நிரூபிக்கல. இன்னொரு விஷயம், அவர்களுடைய கொள்கையோ அவர்களுடைய சித்தாந்தத்தை பற்றியோ இன்னும் ஒரு தெளிவான ஒரு வரையறைக்கு அவர்கள் வந்தபாடில்லை. எனவே நாங்கள் உடனடியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடத்துகிறோம் என்றோ இல்லை நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்றோ எந்த செய்தியும் இல்லாத போது அதை இப்போ நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பொதுமக்கள் தங்களையும் ராகுல் காந்தியையும் அப்படின்னு திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எந்த கருத்தில் சொன்னாங்கன்னா, ஒரு தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் வர்றாங்க, பல அணிகள் போட்டியிடுகிறது, அதிலே ஒரு கட்சிக்கான விருப்பம் அவர்கள் ஒரு விதங்களில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்படுத்துகிற கருத்தை தான் அவர் சொன்னாரே தவிர நாங்கள் அதை அங்கீகரித்தோம் அப்படின்னு அவர் சொல்ல. அவர்கள் எங்களை அங்கீகரிக்கிறார்கள், அவர்கள் எங்களை விரும்புகிறார்கள் அப்படின்ற பார்வையில் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே திரு இப்ராஹிம், இங்கே கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தேவையான இடங்களை பெற முடியலை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. பாஜகவால் பெற்றுவிட முடியும்னு சொன்னாலும் அதையே விமர்சனமாகவும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாஜக தான் அந்த கூட்டணிக்கு தலைமையான்ற கேள்வி எழக்கூடிய நிலையில் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்ற விமர்சனமாக அதை முன்வைக்கிறாங்க. பாருங்க, ஊகங்களுக்கு நாங்கள் எப்பயுமே பதில் சொல்வதில்லை, அதை பொருட்படுத்துறதில்லை. தேர்தல் நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் செய்யணும், பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமை தாங்குகிறார். இதுதான் எங்களுடைய அடிப்படை. இது மக்களுக்கும் தெரியும், ஊடகத்திற்கும் தெரியும். திமுக என்ன உருட்டுனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நம்பர் 1. 2வது,
இன்றைக்கு காங்கிரஸுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இவங்க வெளியே போயிடுவாங்களா இல்லை உள்ளே இருப்பாங்களான்ட்டு பரபரப்பாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து பெரிய பொருட்டாக நாங்கள் கருதலை. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புகிறோம்னா திமுக கூட தான் காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக செய்த ஊழலை, கனிம வள கொள்ளையை, கொடுத்த வாக்குறுதி மீறலை, மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கொதிப்பை, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இன்றைக்கி தமிழகத்தில் 10 வயசு 8 வயசுலாம் போய் இன்றைக்கி 2 வயசு பிள்ளையே கற்பழிக்கிறவன் திமுக காரனாக இருக்கிறான். இன்றைக்கி விமானத்தில் பணிப்பெண்ணை வந்து திமுக காரன் வந்து வம்பிழுத்து இன்றைக்கி சிறைக்கு போய்கிட்டு இருக்கிறான். இப்படி பெண்களுக்கு, குறிப்பாக குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கஞ்சாவிலேருந்து போதை பொருள், இவ்வளோ அசிங்கமும் அனாச்சாரமும் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில்னா இந்த ஆட்சியோடு கூட இருந்த காங்கிரஸையும் சேர்த்து அடித்தாதான் ஒட்டுமொத்தமாக இவர்களை வீழ்த்த முடியுமே தவிர, இவர்கள் திடீர்னு விஜய் பக்கமும் எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, நல்லவன் வேஷம் போட்டுறக்கூடாது. இவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாதான் இவங்க மொத்தமா வந்து இந்த தமிழகத்துடைய நாசகர சக்தியை ஒழிச்சு கட்டணும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல எத்தனை குற்றங்கள் நடக்குது, சரிங்க, நீங்க இதுக்கு ஆதாரம் கொடுத்திருப்பாங்க. அவர் ஆதாரம் இல்லாத மாதிரி நான் பேச மாட்டேன். மகாராஷ்டிராவா இருக்கட்டும், என்னோட கேள்வி என்னன்னா சொன்னீங்க இல்லையா, யாருக்கு யார் தலைமை என்பது ஊகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு எந்த அடிப்படையில் அந்த ஊகம் எழுது அப்படின்னு நான் கேட்குறேன். அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்த டிடிவி தினகரன் யாரோட தலையீட்டினால கூட்டணிக்குள்ளே வந்தார்? அதே மாதிரி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளில் சேர்ந்தவங்க எல்லாருமே யாரை போய் சந்திச்சு கூட்டணியில் சேர்ந்தாங்க? அப்போ யார் தலைமைன்னு பேச்சு வருமா, கேள்வி வருமா, வராது? பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்திற்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதை பேசி தீர்க்கிறதுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்ப தலைவர் தீர்க்க மாட்டாரா? அது நீங்க ஏங்க முடிவு பண்றீங்க? ஒரு குடும்பத்துல அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. வெளியில இருந்து ஏன் வந்து விளக்கம் கொடுக்குறீங்க? இது எங்க குடும்பத்துக்கு யார் தலைவர்ன்றதுதான். அதாங்க, நான் குடும்பத்துக்கு யார் தலைவர், நாங்க குடும்பத்திலிருந்து சொல்லிட்டோம்ல. நீங்க எதிர்பார்க்கறத நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இந்த குடும்பத்திற்கு யார் தலைவர், இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தா அது யாரை அணுகணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அதை நாங்க பார்த்துக்கிறோம். அதுல பிரச்சனை கிடையாது. நாம என்ன கேட்கிறோம்னா, இவர் சொன்னார்ல இஸ்மாயில்னு பேர் குத்திட்டாங்கன்னு, இதில் எங்கெங்க இருக்கு ஆதாரமற்ற விஷயத்தை போகிற போக்கில் பொய் சொல்லாதீங்கன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்னமோ தமிழ்நாட்டில் அப்படியே பூந்து விளைய. நான் சொன்னது உண்மை, ஆதாரம், எவிடன்ஸ். இன்னைக்கு போக்சோ வழக்குகள், பாலியல் குற்றத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படுவதில் பாரதத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம். சரிங்க, இந்த பேட்டியை அவர் சொல்லட்டும். அவர் என்ன வேணா காங்கிரஸ் பொய் சொல்லுவாங்கன்றத மக்கள் நிரூபிப்பாங்க. இதுக்கு இவர் சொன்னதுக்காகவே, இது சொன்னதுக்காகவே இந்த பேட்டி போடும் போது இல்ல இது வந்து இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலினே ஒத்துக்கிட்டு அவர் சொன்னாரு, ஆமா போக்சோ வழக்குகள் தமிழகத்துல தான் அதிகம், நாங்க நிறைய வழக்கு பதிவு, அவர் முதலமைச்சரே ஒத்துக்கிட்டத காங்கிரஸ் வந்து இப்படி ஊத்துறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி தமிழகம் தான் நம்பர் 1 எதுல, சாராய விற்பனையில தமிழகம் நம்பர் 1, தமிழகம் நம்பர் 1 எதுல, தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு இறந்து போனதுல தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குன்னு பல அறிக்கைகள் நீங்க சொல்ல வந்த விஷயத்தை தான் சொல்றீங்க. நீங்க உங்களோட இறுதி கருத்து தமிழக அரசே ஒத்துக்கொண்டு தகவலை உங்களோட இறுதி கருத்தை சொல்லிடுங்க சார். தொகுதி பங்கீடு தாமதமாகிறது ஏன்? தாமதம்லாம் இல்லங்க, நாங்க ஆரம்பிக்கவே இல்லைன்றோம். அப்புறம் ஏன் தாமதம் சொல்றீங்க? நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கும் பொழுது தொகுதி பங்கீடை பேசுவோம். ஏன்னா நாங்கள் எல்லோருமே ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறோம். காங்கிரஸ் திமுக மாதிரி அடிச்சுக்கிட்டு சாகிற மனநிலை இல்லை. அதனால ஒத்துமையா இருக்கிறதுனால தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு அடுத்த 3 நாள்ல இருந்து 5 நாட்களுக்குள்ள நாங்க உட்கார்ந்து பேசி யாருக்கு எந்த காங்கிரஸை பொறுத்தவரை திமுக விட்டு பிரிஞ்சிடக்கூடாது நாங்க நினைக்கிறோம். திமுகவின் ஊழலில் காங்கிரசுக்கும் பங்கு இருக்கிறது. இந்த காங்கிரஸ் திமுக எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அது 2026 நாங்க நடத்தி காட்டுவோம். ஓகே ஓகே, உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் எங்களுடைய தோழமை கட்சியும் அமைந்திருக்கிற இந்த வெற்றி கூட்டணி நிச்சயம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே என்றைக்கும் இடமில்லை என்கிற சொல்கிற தேர்தலாக இருக்கும். அதே போல அவர்களின் கைப்பாவைகளாக இருக்கிற அதிமுக உள்ளிட்ட அனைத்து அவர்களுடைய அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளையுமே தோல்வியுடச் செய்வதுதான் எங்களுடைய முதன்மையான பணியாக இருக்கும். அதில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஓகே ஓகே, அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.